எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேட்டிலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய வழியில், அதாவதுங்க கோயம்பேடு அடுத்து மதுரவாயில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அதாவது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அடுத்து மதுரவாயில் இருந்து தாம்பரம் பைபாஸ் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த தாம்பரம் பைபாஸில் நம்ம போயிட்டு இருக்கும்போது போரூர் டோல் பிளாசா, போரூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டு வந்து நம்ம வரணுங்க. ஆக்சுவலாக போரூர் கார்டனுக்கு செல்லக்கூடிய வழி தாங்க அது. நீங்கள் மெயின் ரோட்டில் இருந்து லெஃப்ட்டு கட் பண்ணும்போது அந்த பாண்டியன் ஹோட்டல்லாம் அங்கே இருக்கும். லெஃப்ட்டு கட் பண்ணி உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை தாண்டி செகண்ட் லெஃப்ட்டு. ஆக்சுவலாக அந்த ரோடு பார்த்திங்கன்னா 24 அடி ரோடுங்க. லெஃப்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோன்னே வாட்டர் டேங்க் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் லேண்டோட ஃப்ரண்டேஜ் 20 அடி. லேண்டோட சைஸு, அதாவது இடத்தோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 20க்கு 40. லேண்ட் ஏரியா இடத்தோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 800 சதுரடிங்க. இந்த 800 சதுரடி இடம் சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. இந்த போரூர் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த இடத்த சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி இண்டிவிஜுவல் உள்ளான்னு சொல்லி நிறையா வந்துருச்சு. குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த மாதிரியான 800 சதுரடி இடம் கிடைக்கிறதே கொஞ்சம் அரிதான விஷயந்தான். அதிகபட்சம் கிடைக்கிறதில்ல. அதாவது மினிமம் பட்ஜெட்லையாவது நம்ம இடம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போல்லாம் மெட்ரோவுடைய வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இப்போ இருக்கக்கூடிய ரேட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னான்னு ரேட்டு அதிகமாக சொல்லிடுறாங்க. எங்களாலேயே பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு சில இடங்கள் இருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரம் தான் ஓனருக்கு எடுத்து சொன்னால் கூட அவங்க என்னங்கிறாங்கன்னா, சார் எங்களுடைய ரேட் இது தான், இந்த ரேட்டுக்கு வந்தால் கூட்டு வாங்க கிளைண்ட்டை, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அது சும்மா கூட இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி சில ஓனர் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பையருக்கு இடம் வாங்கி தரதும் அது மட்டும் இல்லாமல் இடம் விற்கக்கூடிய இடத்தோட உரிமையாளரையும் நாங்கள் சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதனால் அவங்க இடத்துடைய உரிமையாளர் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தாங்க நம்முடைய பதிவில் நாங்கள் போடுறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 800 சதுரடி லேண்ட் ஏரியா. இதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டோல்கேட்டு மெயின் ரோடு இறங்குறல பாண்டியன் ஹோட்டல்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக செகண்ட் லெஃப்ட்லேயே ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் வேறு பிளாட்டோ இல்லை வேறவங்களுடைய வீடோ கிடையாது. இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பார்க் இருக்குதுங்க. அதனால் இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த இடத்தோட ஃபேஸிங் நான் சொல்லிடுறேன், வெஸ்ட் ஃபேஸிங்கு. சரிங்களா? சில பேர் வெஸ்ட் ஃபேஸிங்னா வேணான்னு நினைப்பாங்க, சில பேர் சவுத் ஃபேஸிங் வேணான்னு நினைப்பாங்க. ஆனால் ஈஸ்ட் நார்த்து யாரும் வேணான்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. இது வெஸ்ட் ஃபேஸிங்கு. வெஸ்ட் ஃபேஸிங்காக இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான இடம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,05,00,000 ரூபா ஓனர் சொல்கிறாங்க. உட்காந்து பேசினோம்னா அதிகமாக குறைக்க முடியாதுங்க, 1 லட்சம் 2 லட்சம் மட்டும்தான் எங்களால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. அதுவும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு மேலும் விவரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இடம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்தோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை அங்கே அனுப்பிச்சி வரோம். நீங்கள் இடத்த பாருங்கள். இடத்த பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் ஓனர் மீட்டிங் தரோம். டைரெக்டாக ஓனர்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஏன்னா இவங்க பதிவு போடும்போதே 1,05,00,000 சொல்லி 1,3 தான் ஃபைனலாக சொல்கிறாங்கன்னு சொல்லி தப்பாக நினைக்க வேணாம். இது எங்கள்கிட்ட அந்த இடத்தோட உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் இது தான். நாங்கள் டைரெக்டாக மீட்டிங் தரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா பாருங்கள். ரேட்டு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா டோக்கன் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கிங்க. லீகல் பாருங்கள். லீகல் பார்த்துட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த இடம் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் தைரியமாக நீங்கள் இடம் பார்க்கலாம். இந்த இடத்தோட சின்ன வீடியோ ஒன்று இருக்குதுங்க, அதை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.